7 மணிக்கு தான் ஓப்பன் ஆகும். அதனால மணி 7 தானே ஆயிடுது. மணி 7:30 ஓப்பன் ஆகும். அதனால பக்கத்தில் நெருங்கி போகணும். மூணாறுக்குள்ள செலிச்சு வச்சிருக்க கேமரா 1000 நினைக்கிறேன். விளையாடாதே அங்க எடுப்போம். இது ஐயமா உனக்கு அந்த காய்ச்சிட்டா ஆமா ரெட் கலர் ஆளுக்கு வேணுமா கம்மன் இருக்குல ஆரம்ப விலை 50 இங்க போகாம அலர் டோக்கன் போடுவாங்க. அவ்வளோ குட்டி சின்ன சின்ன குட்டியாக தான் கிடக்கு. என்னது எங்க கிடக்கு? அந்த அண்ணானுக்கு உள்ளே கிடக்கு. உள்ளே கிடக்கணும். உள்ளே புத்துட்டு உள்ளே எப்படி போயிட்டா ஒன்று தான் விஸ்வா ஒன்று தான் போயிட்டாங்க. நான் வரல. நான் இது வரைக்கும் பின்னாடி வந்துட்டேன். ஆடி மேல ஏறி மலைக்கு மேல ஏறணும். நீ வந்தியா? திருப்பி போயிட்டு சாப்பிட்டு வந்துட்டு ஒண்ணுமே பார்க்க. மூணாறு வால்பாறை 8:30 தான் திறக்குமாப்பா. சில 8:30க்கெல்லாம் எங்கேயோ வேறலாம். சாம்பல் மழை உச்சில இருக்கும் காய்ஸ். உங்களுக்கு நீ மூன்று இதே மாதிரிதான் அது இருக்கு. தண்ணி போல இல்லை அங்கே போகிற அங்கே பஸ் போகல. ப்ளூ கலரில் இருக்காது என்னது பஸ் தான். என்ன சிம்மு? சியோவா? எனக்கு 5G send me. கேமரா வந்துச்சியா? ரவுண்ட் அடிங்க, ரவுண்ட் சர்க்கிள். இவர் தான் விசாபாய், ரொம்ப சேடில் இருக்காரு. சரி சொல்லுங்க. கிளம்பி கொண்டு ஒவ்வொரு இடமா என்ன பார்த்தீங்கன்னா நாங்கள் ரொம்ப ஃபன் பண்ண வந்திருக்கோம். ஃபன்னிங் மூடில் இருக்கோம். நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. வீடியோ தான் எடுக்கணும், லைவ் தவறுலையோ? இடம் பார்க்க தான் சும்மா தெரியுது. கீழே மலை உச்சி இதில் கம்பெட்டா அடிச்சு போடுறோம். டவர் இருக்கா? டவர்லையோ? டவர் இருக்கு 3 பாயிண்ட்.
இப்போ வந்துக்கணும். நான் தான் உங்கள் பேர் கேர்ள்ஸ். அங்கே என்னெல்லாம் இருக்கு? இப்போ நாங்கள் குளிக்கிற காட்டி வந்து சாவ போகிறோம். மேலே இருக்கிற பள்ளத்தை பாருங்க, மலை உச்சி. இல்லை குளிக்கிற ரூட் அதில் அப்படி போவாங்க, ரோட்டை அப்படி போவோம். பல கையெல்லாம் கிடக்கு போகிறேன். அது இது தோட்டம்யா. அப்படி வந்திருக்கோம். ஃபால்ஸ் அங்கே இருக்கு. நீங்க அதான் சொல்றேன், ஃபால்ஸ் அண்ணா இருக்கு. இதை பூச்சி சரி சரி இறங்கி ஃபர்ஸ்ட் இறங்கி. இல்ல இது பள்ளம் எங்க இருக்குன்னே தெரியாது. நாய் கிடக்கியா வீடு. வாங்க இப்படி இறங்குவோம். ஃபால்ஸ் அந்த பக்கம் இருக்கு. சரி இப்படி இறங்குவோம். சவத்தை உங்கூட சேர்ந்துக்கிட்டு கிறுக்காதுப்பா. அங்க வீடு இருக்கு. ஃபர்ஸ்ட் கம்ப ஓரமா போட்டுவாங்க. வச்சுக்கிட்டு ஒரு காமெடி பண்ணிட்டு கிடப்பேன். கெட்ட ஹாய் गाइस, நான் போறேன். வேண்டாங்கறீங்களா गाइस, இப்போ என்னன்னு பாத்தீங்கன்னா நாங்க மலை மேல இருந்து இப்போ கீழே போறோம். ஃபால்ஸ் எங்க இருக்குன்னு தெரியாம தப்பான ரூட்டுக்கு போயிட்டோம். இப்போ கரெக்டான ரூட்டுக்கு போறோம். நம்ம போய் ஃபால்ஸ்ல குளிக்கும். ஏதோ ஓடாத, உருண்டுட்டானா அவ்வளவுதான். தெரியுதா? கால் பேலன்ஸ் இறங்கி பின்னாடி ஓடும்போது பேலன்ஸ் பண்ணு. ரொம்ப ஆபத்து गाइस. எவ்வளவு பள்ளம், சரியான பள்ளம். கடினமா இருங்க गाइस. சரியான பள்ளம்யா. நான் இந்த கம்பு இப்படி குத்தி அப்படி ஜம்ப் ஆகி அங்க போயிடுவேன். அப்படி போவேயா? இங்க ஒரு பாதை இருக்கு गाइस. இது அந்த பாதை, அந்த கொஞ்சம் இப்படிதான் போகணும். இது அந்த பாதை, இதுவும் பள்ளமா தானே இருக்கு. ரெண்டு பாதை இருக்கு गाइस. இறங்குறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. வீடியோ இல்ல, இறங்குறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. நம்ம அண்ணனை பாருங்க, கம்ப வச்சு நடந்து வர்றாரு. இதெல்லாம் ஈஸி. நம்ம தம்பி இதுல ஏறி இறங்குனா என்ன ஆகணும்? அப்பா சரியான பள்ளம் गाइस. அண்ணா இருக்கு ஃபால்ஸ். நம்ம அப்படி வரணும். அதுல ஒரு ஒத்தடி பாதை போதில்ல, அந்த சைடு அண்ணா அப்படி வரும். நம்ம தப்பா வரணும் பாதையில வந்துட்டோம். இப்ப அவர் கீழே வரதே பார்த்து அட்டின்னு. சரி இறங்குங்க. அடுத்து இங்க வருங்க गाइस. மலை மேல இருந்து என்னைக்கும் கீழே இறங்கும் போது நம்ம வந்து பின்பக்கமா முதுவை சாச்சிக்கணும். பின்பக்கமா ஏற்ற முடிஞ்சு. இப்போ நான் ஒரு சொல்ற கேளு. மலை மேல நீங்க எதிர்நீச்சல் போடணும். எதிர்நீச்சல் போடணும். எதிர்நீச்சல் போட்டு இப்படி நட, இப்படி இப்படி ரிவர்ஸ் நட. பாருங்க நண்பர்களே, நம்ம இறங்கும் போது நடந்துடலாம். எவ்வளவு பெரிய மலையா இருந்தாலும் அடி உள்ளதான் செய்யும். நம்ம இறங்கி சாதிச்சு தள்ளாது. இல்ல ஹாஸ்பிடல் போகும்போது தெரியல, நான் கம்பெனி குத்தி குத்தியே பார்ப்பேன். ஜம்ப் பண்ணா உருட்டி விடுறோம். இல்ல ஓடாதல, இல்ல இல்ல பிடில அவன. செத்துருவாயா? அட்லஸ் ரொம்ப மோசமானதா இருக்கு. வெட்டிட்டுனா அவ்வளோதான். ஆமாம் இதுதான் கரெக்டாக வருது. வச்சுக்கலாம். இது ஒரு நாளைக்கு எப்படி இருக்குன்னா எப்படி ஃபேட்டு மேலே வீடு வேற இருக்கு. ஆமா இது உளுந்தா அவ்வளோதான், மூஞ்சே இருக்காது. உளுந்தா மூஞ்சே இருக்காது. கொஞ்சம் நம்ம நண்பர் வித்த காமிங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நான் மூஞ்சி முகர உடஞ்சிருக்கோம். எப்படி தப்பிச்சார், நான் கேஷ் பிடிச்சிட்டேன். உயிர் நண்பனை வாங்க போ. இல்லை இதில் அரிப்பு செடி ஏதாட்டு இருக்காமல
தலைவரே ஆ நம்ம நெக்ஸ்ட் கைஸ் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் நம்ம பகுதிக்கு வந்தாச்சு. இந்த இடத்துல இருந்து நம்ம ஃபால்ஸ் தேடி போடுறது தான் நம்மளோட குறிக்கோள். இப்போ பாத்தீங்கன்னா அடுத்த இடத்துக்கு வந்துட்டோம். மலையில இருந்து இறங்கி இது ஒரு அடி ஃபால்ஸ் ஓடுது. முச்சனா அது உடஞ்சிச்சுன்னா மூஞ்சி போயிடும். பாறை இந்த தண்ணியை நம்ம ஃபாலோ பண்ணி போனா நம்ம இடத்துக்கு போயிடலாம். இப்போ ஃபால்ஸ் இடத்துக்கு நம்ம போயிடலாம். இதுக்கு மேல எங்கேயும் போக முடியாது கைஸ். அடி அது இந்த குட்டையில இதுல படி சாட்சி எடுக்கணும்ல, சாட்சி நான் எடுக்கேன் ப்ரோ பாத்து. இதுலயா ஆழமே இல்லையா? என்னையா ஃபால்ஸ் என்ன வீடியோ முக்கியமா லைவ் முக்கியமா? சரி சரியான ஆழமையா? சரியான ஆழம் வைஸ். எப்படி இங்க தாண்டி போனீங்க? சொன்னதுக்கு சரியான ஆழமா இருக்கு. ஆ என்னல என்னதுல அது விஷம். எதுல இல்லையா? என்ன பண்றா? வீடியோ எடுக்கிய குளிக்கலையா? சித்திரன் எங்களுக்கும் தெரியும்டா. எடுக்க வச்சோம். கீழே உள்ள ஒரு வீடு இந்த இடம் இந்த பக்கம் வாங்க. இல்ல இந்த பக்கம் வாங்கயா. அங்க வழுக்கு பாரு. பாறை நல்லா பழுங்கி பாரு. இப்பதான் தாண்டி ஒரு வர போறாரு. தாண்டுங்கயா. நான் தாண்டிடுவேன். இவருக்கு எலும்பு கீழும் எல்லாம் முடிஞ்சிடும். இதே ஏற முடியல. வலிக்கி விட்டுறாமையா? எப்படி என்ன சூப்பர். குமரா போட்டோல குமரா நான் பேசுறேன். அதான் நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா இது வந்து மூணாறுல சீக்ரெட் பிளேஸ். ஒரு கைடன் பிளேஸ். கைடனா? இது யாருக்குமே கிடையாது. இது வந்து ஒரு அரை அடியில தான் அருவி உருவாகுது. அந்த இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம். கைட்டை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம். முன்னாடி இருந்த வீடியோவில் உங்களுக்கு அதை கைட்டை காட்டியிருக்கோம். இது வந்து சரியான சீக்ரெட் ஃபால்ஸ். இப்போ அதில் சின்னதாக தான் இருக்கு. ஆனால் இதெல்லாம் படுத்து கிடந்து குளிக்கலாம் ஒரு 2-3 பேர். பாருங்க, அவங்க ஒரு போட் வேற நம்மளால கண்டுபிடிச்சாப்ல கேட்டேன். கொஞ்சம் விதவிதமான தவளையெல்லாம் நான் பார்த்தேன் இந்த இடத்துல. நான் அப்படி பார்த்தே கிடையாது. இந்த வீடியோ அருமையா இருக்கு. எப்படிப்பட்ட அவரு பேர் என்னது? பாம்பெல்லாம் பிடிச்சதுமா தெரியுமா? ஒருத்தன் பேர்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி எங்கே போகிறோம்னா நம்ம ஃபால்ஸ் தேடி போயிட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா தண்ணிலாம் ரொம்ப அதிகமாக இருக்குது. பாறைலாம் ரொம்ப வழுக்கிறதுனால நம்ம சேஃப்டிக்கு ஒரு பெரிய கம்பு எடுத்துக்குவோம். இந்த கம்பை வச்சு நம்ம ஊனி போகிறோம். பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ வந்து நான் இந்த தற்சமயத்துக்கு பேர்கில்ஸாக மாறிட்டேன். பேர்கில்ஸ் இந்த காட்டுவாசியில் வந்து எனக்கு வயிறு பசிக்கு நான் இப்போ கரப்பாம்பூச்சிலாம் பிடிச்சி திங்க போகிறேன். கரப்பாம்பூச்சி, குட்டி குட்டி மீன், அது வீடியோ போடுறோம். நம்ம நண்பரை வச்சுலாம் நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம். எல்லாமே இவருக்கு ஒன்றாவதுனா நம்ம ஜட்ஜஸாக நம்ம பழக்கிடலாம். இவருக்கு நான் வரேன் தனியா. அங்க இருந்து உட்காந்து சத்து சுண்டக்காயா? சுண்டக்காய் எடுத்துடா. பாத்தீங்கன்னா வந்தச்சு நம்ம தண்ணிக்குள்ள இல்ல குஞ்சு அடிச்சு போட்டோ எடுக்க முச்சல வலிக்கியா?
கைஸ் நமக்கு வந்தாச்சு இடத்துக்கு. இப்போ நான் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கேன். இதை வந்து நம்ம நண்பருக்கு கொடுத்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். இவர் வந்து உயிரோட இருந்தாருன்னா நம்ம அடுத்த சாப்பிடுவோம். சரியா? பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு அரிய வீடியோ இல்ல எடுத்துதான் இருக்கு நண்பா. வந்து அரிய வகையான ஒரு கல்லுன்னு சொல்ல முடியாது. இது வந்து அப்படி பாத்தீங்கன்னா பாஞ்சு மாதிரி இருக்கா. இது அப்படி நம்ம நண்பர் வந்து சாட போறாரு. அரிய வகையான ஒரு இது நான் கண்டுபிடிச்சிருக்கேன். பாருங்க நம்ம நண்பர் நல்லா சாப்பிடுறாரு. யானைக்கு பறக்கும், அது பறந்துடும். ப்ளூ கிராஸ்ல போட்டுருவான்ல அடிச்சு கொல்லவா கண்ணி. நம்ம நண்பர் வந்து இப்போ ஒரு அரிய வகையான தவளை கண்டுபிடிச்சிருக்காரு. அதை வந்து இவர் சாட போறாரு. இப்போ அதை ஆராய்ச்சி பண்ணி எடுத்துட்டு இருக்கான். பாருங்க வீடியோ தானே குளிச்சா செத்துவோம். உள்ள மேல போலாம் தெரியுதா? சொல்லலாம் அப்படியே நடந்து அப்படி மேல வேணா போய் பார்க்கலாம். வீடியோல அவனை எடுல. அவனுக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் யாருக்கும் கிடையாது. இதெல்லாம் போடணும். ஃபில் வீடியோ இதெல்லாம் ஒரு ஃபில் வீடியோ போடவே இப்படி கையில இன்ஜுரி ஆயிட்டு சொல்லலாம். கிறுக்கு புண்ட மாதிரி இந்த வேலை பண்ணா இன்ஜுரியா தான் ஆகும். கம்பத்துக்கு ஓடன்னு அடிக்கலாமா? இன்ஜுரியா இருக்கு, கொஞ்சம் இன்ஜுரியா இருக்கு. இது எப்படி தையல் பட்டு தான் இருக்கும். எப்படி 12 தையல் போடணும். இது 8 தையல் வரும். தையல் பாண்டி வரான். தையல் பாண்டி அது பேர் கீராகுமார். கீராகுமார் ராதாரி. இவன் இதை சொல்லுவாரு. முடிச்சிடும். பாத்தீங்கன்னா இந்த மேல வந்து ஃபால்ஸுக்கு நம்ம இதுக்கு மேல போக முடியாதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப பயங்கரமா இருக்கு. அடுத்த ஃபால்ஸ்ல போய் ஆமா அடுத்த ஃபால்ஸ்ல நான் வீடியோ போடுறேன். இது நம்மளால இந்த இடத்துக்கு ஏற முடியாது. நம்ம பசங்க ரொம்ப கோளாறு பண்ணி பேரிகல்ஸ் வந்து அடுத்த இடத்துல போய் பார்ப்போம். அடுத்தது வந்து தொடரும். வாங்க நம்ம போவோம். பிரியாணி இப்போ என்னன்னா மதியானம் பிரியாணி இப்போ நான் தான் கிட்ட போறேன். வாங்க தேங்காய் திருவங்களாம் யாராவது இதுக்கு வேணாம். ஒரு முறை தான் தெரியுது. ஒரு கவர்ல கட்டினாலாம் மணி தேங்காய் இல்ல. அது மிக்ஸில அடிக்கணும். நம்ம வண்டியில மிக்ஸி போடணும். சுண்டக்காய் இருக்கு. சுண்டக்காய் ஆமா ஒரு இலக்கட்டு ஃபுல்லா அங்க தண்ணி வரல அவ்வளவா. பின்னாடி மேல ரொம்ப அழுக்கா இருக்கு. அதான் வந்திருக்கு லைவ் எடுக்க வீடியோ எடுத்து. சுண்டக்காய் இருக்கு. அதான் என்ன இருக்கு. நீங்களே பாத்துறீங்களா? மாஸ்டர் வந்து வந்திருக்காருல. இல்ல அடுப்புலாம் என்னடா எனக்கு இந்த தேங்காய் அரைச்சுதாங்க. அந்த தேங்காய் திரியுதாங்க. ராகுல் தெருவுல ஓடாரா கிடக்குன்னு. அப்படின்னா அது நாளைக்கா எங்க எங்க என்ன இருக்கு என்ன இருக்கு என்ன இருக்கு என்ன இருக்கு என்ன இருக்கு நண்பா? ஸ்டால்லாம் போட்டாச்சு. ஸ்டால்லாம் போட்டு அதான் பின்னாடி இது எடுத்து நிறைய இருக்கு. இந்த ஜாமான்லாம் எடுத்து அதை அந்த ஸ்டாலில் எடுக்கணும். கடை போடணும். பிரியாணி இந்த இதெல்லாம் எடுக்கணும். காய் எங்க போறா எடுத்து வச்சுட்டு இருக்கேன். சோப்புல அவ்வளோ கிடக்கு. சோப்புல அவ்வளோ இருக்கு.
அதில் போய் தக்காளி வந்து இலையில விட்டுருக்கோம். எல்லாத்தையும் எடுத்துட வேண்டியதானே கணேசனா? அப்போ அதை அங்கே குத்திக்கிட்டோம் அப்படி கையா. தம்பி நீங்க அதில் படிக்கட்டில் உட்காந்து கரெக்டாக திரும்பி அது திரும்பி அதெல்லாம் ஊதிக்க கருவேப்பிலை ஊதிக்க இதில் நீட்டாக அடிக்கிறீங்களா? ஆ ஸ்டால் நம்ம ஸ்டால் தான். ஸ்டால்கார் வந்துடுறா அரிசி அரிசி பிஞ்சுட்டோ. இது என்னது லீக் ஆகிருக்கு. அரிசி லீக் ஆகிருக்கு. பிஞ்சிருக்கா இல்லைன்னா வெளியே வந்து அரிசி கிழிஞ்சிருக்கு. அப்படியே இருக்கட்டும். மிச்சம் எல்லாம் எடு, மிச்சம் எல்லாம் எடுத்துரு. என்னையா இருக்கும் நண்பா அடிக்க வச்சுட்டு இருக்கோம். மனவாட்டி உப்பு இல்லாமல் தானே கடைசியில் முச்சல்ல போய் தேடி எடுத்துருந்தாரு. ஆமா எங்கே அலைஞ்சிருக்கு அப்பா. அவரு யாருல நீ இப்படி தீவனா என்னைக்கு செய்ய நீ பற்றிலாம் நினைஞ்சிட்டேன். எங்க ஒரு முடி போதும் ஃபுல்லா நனைஞ்சோ நனைஞ்சுதான் என்னையா அரிசி மட்டும் இருக்குண்ணே உள்ள. இருக்கட்டும். ஒன்று ரொம்ப கிழிஞ்சிட்டாமா பாருங்க. ஃபுல்லாக சின்ன கிழிஞ்சிருக்கு. கழுவும் போது தட்டி கழுவிடலாம். அதான் வேணும் இப்போ ஸ்ட்ரிங் வாங்கிட்டு வா. எவ்வளோக்கு வாங்கிட்டு வா? 50 ரூபாய்க்கு வாங்கிட்டு வா. சிங்கிள்னா ரெட் புல். ரெட் புல் ஊய் அப்படின்னு ரெட் புல் gives you wings. ஸ்டால் போட்டாச்சு. ஸ்டால் போட்டாச்சு. கடையில் எது வேணாலும் வாங்கிடுங்க. எல்லாம் பிச்சு பிச்சு வச்சிருக்கோம். மதியம் சாப்பிட்ற உணவு ரெடி பண்ணிருக்கோம். உணவுக்கு எல்லாரும் போராட்டி இருக்காங்க. நானும் ரெடி பண்ணிருக்கேன். தயிர், வெங்காயம், வேற என்னெல்லாம் பிரியாணி. மாஸ்டர் என்ன இருக்காருல எங்கள் மாஸ்டர் இப்போ நான் ஊருக்கு ஓடிடுறேங்கிறாரு. இது இப்பவுமே நான் 10 வச்சு விட்டுருக்கேன். தமிழ்நாட்டுக்கு கேரளா வேண்டான்ட்டாரு. ஓட ரெடியாக இருக்காரு. கடைசி நாளைக்கு மீன் குழம்பு செய்ய மாஸ்டர் அதை கட்டு ஓட ரெடியாக இருக்காரு. இவர் தான் வெட்டு மாஸ்டர். வெட்டு மாஸ்டர் தரமான மாஸ்டர். இவர் தான் ப்ரூத்தூள் மாஸ்டர். அவங்கிட்ட குள்ள கொஞ்சம் உளுந்து பறக்குங்களா? இவர் தான் லிமிட்டெட் மாஸ்டர் விஸ்வாபாய். அதான் ஒட்டகம் பல்பொடி இதையும் தட்டணும். பரன்னு தட்டினா தான் டேஸ்ட் கூடும். முன்னாடி புதுத்தூள் போடுவோம். இப்போலாம் பல்பொடி போட அப்புறம் பல்பொடி போட்டால் டேஸ்ட் கூடும். போடணுமா? மாஸ்டருக்கு கையாளனே இது. பர இஞ்சி அது ஒன்று செய்யணும். வாசி ஒன்றும் தெரியல. ஆனால் அப்படி போட்டு கிளக்கணும். முழு சீரகம் இருக்குல்ல, இங்க முழு சீரகம் மூடு மூட்டி மணி எங்க மூடி சமையல் கட்டு. சமையல் கட்டு
டெஸ்ட் காட்டணுமா? இவர் தான் இது சமய கடைக்கார். இது என்ன கடை பேர் சொல்லுங்க. கடை பேர் மாயாண்டி விலாஸ். எங்கே இருக்குன்னா இப்போ மூணாறு பக்கத்தில் இருக்கும். பிளேஸ் காட்டுறோம். பிளேஸ் 6 நாள் சொல்லுவாங்க. சின்ன பிளேஸ் பாப்பா முனியாண்டி விலாஸ் எங்கே இருக்கு பாப்பா? இதான் பிளேஸ். இதுலையா அங்கே கிரிக்காயிரும். கீழே வச்சுன்னா மேலே தெரியாது. இங்கே இருந்து இங்கே நின்னா நீ மிளகாத்தூள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகிட்டு ஒன்றும் இல்லை, சின்ன பிள்ளைகள் மட்டும் லைட்டாக கொஞ்சம் ரொம்ப உரைக்கும், அவ்வளோதான். சின்ன பிள்ளைகள் திங்காதீங்க. ஒன்றும் கிடையாதுப்பா. இது ஆமாம், இது கொஞ்சம் மசாலா போட்டு இல்லை அடி பிடிக்கல அவளை. கறி வந்துட்டா. சரி சரி தேங்காய் ஊற்றுங்க. தேங்காய் எங்கே வச்சிருக்கீங்க? ஜக்கில் இருக்கு, தண்ணி அலசி ஊற்று. சும்மா பழக்க பழக்கம் சின்ன கொண்டா இப்படி தண்ணி ஊற்றி அழைச்சி போடு. இவரு மடத்தான் போட்டாச்சு. இந்த சம்பலுக்குள்ள உப்பள்ளி போட்டாச்சு. அதுக்குள்ள கறி குழம்புக்குள்ள மசாலி போட்டாச்சு. நீங்க உங்க மைண்டுக்குள்ள என்ன தள்ளி போட்டிருந்து? மைனுக்குள்ள மண்ணலி போட்டாச்சு. லவ்ங்கிற ஒரு இதை லிக்யூடை ஊற்றி விட்டுருக்கு. அந்த லிக்யூடு வேலை காட்டுது. ப்ரூத்தூள் மட்டும் ஒரு 1/4 கிலோ போட்டால் டேஸ்ட் கூடிடும். ப்ரூவில் சன்ரைஸ் போடணும். சன்ரைஸ் தூள் தான் போடணும். இதை நான் உப்பு போட்டிருக்கேன், விஸ்வ உப்பு போட்டிருக்கேன். தண்ணி ஊற்றுங்கயா. போட்டுமா? ஆஃப் பண்ணிடாத, குறைச்சி மாட்டாங்க. இங்கே தான் எல்லாம் வருது. தூள் போட்டாச்சா? கிடையாது, ஜீரோ தூள் மட்டும் இருக்கு. அப்படியே திக்கி மேலே ப்ரூத்தூள் ஆமாம், அப்படின்னா தண்ணி நல்லா சுண்ட தண்ணியாக இருக்கணும். என்ன ஜாதி வயரில் அந்த வடக்கெல்லாம் தப்பை போட மாட்டாங்க. அன்னைக்கு அன்னைக்கு போட்டால் தப்பை இருக்கு. எப்படி இருக்கும்? இவர் பர்மிஷன் கொடுத்தா தான் எடுக்கணும். அவர் அடிக்காரு, ஏசுறாரு என்னோட. ஸ்டோரேஜ் ஃபுல்லாக வர வரையும் சமையல் தண்ணி ஊற்றுமே. இந்த போய் தண்ணி ஊற்றி என்ன பண்ணா அவன் யாரு? ராகுல் சூட்டிப்பே இல்லை. கதை மணஞ்சிச்சு இல்ல. இந்த விட முடி எடுக்கலையோ? ஆமாம், எத்தனை பார்த்துட்டு போவோம். தம்பி சிக்கன் 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 கறி ஜம்முன்னு வெட்டி. இதில் ஒரு அரைச்சிக்கு தண்ணி போயிருக்காங்க. அரிசி வந்து சட்டினா மாஸ்டர் கையில் பிடிச்சாதான் இதாகும். தண்ணி அளந்து ஊற்றணும். தண்ணியை லைட்டாக கூட்டுங்க. அரிசி மூடி அப்போ அது மூடியுமா? இதில் வச்சா வெயிட் தான் மொத்தமாக. அதுக்கு ஒரு கஷ்டம். எத்தனை ஜக்கா அரிசி? மஞ்சள் பொடியில் 3 ஜக்கு. அதுக்கு இதோட பொடியாதானே இருக்கு. மாத்தி எடுத்துட்டு போகல. இதெல்லாம் அள்ளி தூரம் போட கொஞ்சம்.
அவர் அது பயன்படுத்து அது நம்ம ஓடிடும் கடைசியில் எத்தனை வந்து நாலாவது இன்னொன்று ஊற்றுமா இன்னொரு அரை இன்னொரு காது வந்து ஏன்னா கறியில் இருந்துச்சுமா ப்ளூ கலர் குருவி இப்போதான் பார்த்தேன் போதும் எங்க இல்லை அந்த காது புனிலா என்ன இருக்குல்ல அந்த படத்தில் புனில் ஊனியல் புனியலா நம்ம ஊர்லேயே உண்டுல அப்படியா அதுக்கு ஒரு மூடிய கிழங்க மூடி இது ஒரு மூடிங்க இதுல மூடிங்க அது குளிக்க போயிருக்காங்க One hour later. குளிக்கிற ஜீப்பு எனக்கு இப்போ அர்ஜுனா வில்லு மாதிரி பாட்டு ஓடும் தலைவர் கூட்டு எங்களை மலை ஏற்ற போகிறாங்க ஜீப்பை ஏறி ஏறி இறங்கும் இதான் ஜீப்பு உங்களுக்கு தெரியாதுல்ல ஜீப் வண்டி அவுட்லுக்கு வாங்கணும் ஆனால் இருக்குல்ல அதே மாதிரி தான் இருக்கும் நான் ஒன்று இருக்குல்ல வந்தாச்சு இங்க பாருங்க ஜீப்ல ஏறியாச்சு எங்க அண்ணன் முச்சலன்னு இருக்கா மாலி வண்டி போமச்சுல இதுல எப்படி செல்ல வச்சு விசுவாங்க பாரு ஹீரோ ஹோண்டா போகுது எப்பவுமே இறங்கியாச்சு ஆல்ட்ரேட் அங்க ஒருத்தர் இறங்கி பரவாயில்ல கத்துனா பரவாயில்ல தம்பி வண்டியில இருக்க பாட்டுலாம் உண்டுல என்ன ஒரு டான்ஸ் பண்ணுங்க வண்டி கிளம்பிட்டு ப்ளூடூத் ஆல்மோ கனெக்ட் பண்ணி இல்ல ஐயா பாட்டு போடுவோம் அதே தான் போடுவாங்க இல்லை அண்ணே நீங்களே போடுங்கண்ணே அந்த வீடு போன மழையா இருக்கும் வண்டி கிளம்பிட்டு டான்ஸ் ஆடிக்கிறா தோலை வச்சு மேல கட்டி இப்படி கை மேல ஏறிச்சு பாத்தீங்க உடனே கத்த ஆரம்பிச்சிட்டேன் வண்டி சூப்பர் சரியான அவர் வேற கூட்டார் இந்த இங்க ஒரு ஜீப் அதோட சரியான சொல்லுங்க சொல்லுங்க வண்டி எப்படி போச்சு வண்டி எங்களை கொஞ்சம் பறக்குது நாங்களும் பறந்துட்டு வருது டக்கர் வண்டியை பறக்கணும் இந்த வண்டி என்ன போக்கு டிரைவர் பாஸ் ஆமா சரியானது நம்ம பயங்கரமா இருக்கு நீங்க ஃபுல்லா பாருங்க பாட்டு தரமா இந்த மாதிரி வாடி தான் அது கை இப்படி வச்சு வச்சுங்க உட்காந்து என்ஜாய் தான் நான் ட்ரிப்னா இதான்
இல்லையா? ஜெட் பத்தியா